ஆமா, நான் வேலைக்கு போக தான் போறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு கம்பெனில இன்டர்வியூ இருக்கு. அது மட்டும் இல்லாதே, நான் சம்பாதிக்கிற பணத்துல தான் இனிமே தமிழை படிக்க வைக்க போறேன். பாரதி, என்ன பாரதி இது புதுசு புதுசா ஏதோ சொல்றீங்க? அதெல்லாம் முடியாதுங்க. அப்புறம் எதுக்கு தமிழுக்கு நான் அப்பாவா இருக்கணும்? இங்க பாருங்க ஆதி, நான் உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். இனிமே ஏன் சம்பாத்தியத்துல தான் நான், நீங்க, தமிழ் 3 பேர் இந்த வீட்டுல சாப்பிட போறோம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன பாரதி புதுசு புதுசா ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க? நான் பணக்காரனாவே வாழ்ந்து பழகிட்டேன். இப்ப வேற ஒரு கியூட் ஏஞ்சல் இருக்காங்க. எங்களுக்கு நிறைய ஊர் சுத்தணும், ஜாலியா இருக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க சம்பாதிக்கிற பணம் பத்தவே பத்தாது. சோ எங்களை இந்த டீல்ல சேர்க்காதீங்க. இப்ப என்ன, நீங்க வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அவ்வளவுதானே? அத்தோட விட்டுறலாம். தமிழ், நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான்ப்பா. ம். அம்மா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னடி? கோவப்படாதம்மா. அப்பா தான் உன்னை அன்னைக்கே ஆபீஸ்க்கு வான்னு கூப்பிட்டாருல்ல, அப்பா வர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப வேலைக்கு போறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க பேசாம அப்பா கூடயே ஆபீஸ் போலாம். பாத்தீங்களா பாரதி, என் பொண்ணு எவ்வளவு பிரில்லியன்ட். அவங்களுக்கு புரிஞ்சது கூட உங்களுக்கு புரியலையே. பாரதி, இதை விட பெட்டர் ஐடியா யாராவது கொடுக்க முடியுமா? உங்களுக்கும் வேலைக்கு போன மாதிரி ஆச்சு, சேலஞ்சில் ஜெயிச்ச மாதிரியும் ஆச்சு. என்ன சொல்றீங்க? நான் உங்க கம்பெனிக்கு வர முடியாது ஆதி. நான் தனியா வேலைக்கு போறேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன தமிழ், உங்க அம்மா இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க? அப்பா, அவங்க அப்படிதான். கோவமா இருந்தா ஒரு 2-3 நாள் இப்படிதான் இருப்பாங்க, அப்புறம் சரியாயிடுவாங்க. இந்த தடவை அப்படிலாம் கிடையாது. நான் வேலைக்கு போறது கன்ஃபார்ம். ஓகே, சரி பாரதி, நீங்க சொல்றது ஓகே. ஆனா வேலை கிடைக்கணும்ல. இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை பாரதி. என்ன சொன்னீங்க? அப்போ இன்டைரக்டா எனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்றீங்க அதானே? ஐயோ பாரதி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கம்பெனியில எம்டியா உட்காந்து 100 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருக்கீங்க. நீங்க போய் வேலை செஞ்சா என்ன பாரதி, நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாரதி. அப்படியே கெத்தா என் பக்கத்துல நம்ம காஞ்சிபுரம் ஆபீஸ் மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கும்ல பாரதி. என்ன சொல்றீங்க? போதும், பேசி முடிச்சிட்டீங்களா? இத பத்தி திரும்ப திரும்ப பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஓகே பாரதி, நான் கேட்கல. ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், முகத்தை உருன்னு வச்சுக்காதீங்க ப்ளீஸ். சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. போதுமா? இதுக்கு நீங்க அப்படியே இருந்திருக்கலாம். என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? ஒண்ணும் இல்ல பாரதி, நீங்க கிளம்புங்க. நான் போயிட்டு வரேன். என்ன? ஆல் தி பெஸ்ட். All the best. சரி, நான் போயிட்டு வரேன். என்னப்பா, சும்மா வீரப்பக்காக நம்ம காசை தொட மாட்டாங்கன்னு சேலஞ்ச் பண்ணாங்கன்னு பார்த்தா நிஜமாவே வேலைக்கு போறாங்க போல இருக்கே. ஆமா ஸ்வேதா, நம்ம ஊர்ல கலெக்டர் வேலை ரொம்ப நாளா காலியா இருக்கான். ஒருவேளை அந்த வேலைக்கு போறாங்களோ? என்ன அறிவு இப்படி பேசுற? பாரதியோட அறிவுக்கு கலெக்டர் வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஹைகோர்ட்ல ஒரு பெரிய லாயர் வேலை ஒண்ணு இருக்கு. வக்கீலுக்கு படிக்கலனாலும் பாரதிக்கு தான் நிறைய சட்டம் தெரியுமே, அந்த வேலைக்கு போவாங்களா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? நான் கூட ஏதோ கோயம்பேட்டுக்கு போய் காய்கறி கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்து தள்ளு வண்டி கடை போட்டு விப்பான்னு நினைச்சேன். கரெக்டா சொன்னமா. காஞ்சிபுரத்துல மாமா இருந்தாரு, இவளுக்கு அக்கௌண்டன்ட் வேலை கொடுத்தாரு. வேலைக்கு போறேன்னு மைக்கி மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டே இங்க செட்டில் ஆயிட்டான்.
இப்ப நம்ம பண்ண காரியத்துக்காக வேலைக்கு போற மாதிரி சும்மா கொஞ்ச நாளைக்கு பாவனை காட்டுவா. ஸ்வேதா, நீ பாரதிய சாதாரணமா நினைக்காத. அவளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தால நீ ஆசைப்பட்ட உன் மாமனையே வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா. வேலை வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது அவளுக்கு. அப்படியே சொல்றீங்க? சரி, பாப்போம். ஸ்வேதா, இதுங்கெல்லாம் குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுறதுங்க. இது ஒன்றும் காஞ்சிபுரம் இல்லம்மா, சென்னை. இந்த ஊர்ல வேலை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. எவ்வளோ போட்டா போட்டி தெரியுமா? வேலை கிடைக்கலனா உன் அம்மா சொன்ன மாதிரி காய்கறி பழம் வித்தாவது அவன் புருஷனையும் குழந்தையும் காப்பாத்துவான்னு நினைக்கிறேன். பா, ஸ்வேதா, ஆ? அம்மா எங்க? அத்தை வெளியில போயிருக்காங்க மாமா. ஏமாப்ல, பாரதி வேலைக்கு போக வேணான்னு நீங்களாவது சொல்ல வேணாவா? நாம எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்குறோம். நம்ம வீட்ல இருந்து ஒரு பொண்ணு வேலைக்கு போறது நல்லாவா இருக்கு? நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் மாமா. பாரதி தான் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்க. சரி, இனிமே அவங்க இஷ்டம்னு விட்டுட்டேன். ஏன் அது இப்பெல்லாம் சென்னையில் அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம தெரியுறான். பாரதிக்கு இப்ப வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம்? குழந்தைய பார்த்துட்டு நிம்மதியா வீட்லயே இருக்க வேண்டியதானே. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? விடுங்க, வேலைக்கு போட்டோம். சரி சரி, போயிட்டு வரேன். ஆ. என்ன பாரதி பாக்குறீங்க? கார்ல ஏறுங்க. இல்ல, நான் தனியாவே போய்க்கிறேன். இந்த மாதிரி கார்ல போய் இறங்குனா எந்த வேலையும் கிடைக்காது. நான் ஏன் வண்டியிலேயே போய்க்கிறேன். ஸ்கூட்டரா? பாரதி, இது எப்போ? மாமா தான் எனக்கு வண்டி தேவைப்படுன்னு கொடுத்து அனுப்பியிருக்காரு. எனக்கு இதுவே போதும். ஆதி, ஏன் தமிழ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னப்பா? இந்த வண்டியே நான் வாங்கி கொடுத்ததுதான். அப்படியா? தமிழ், சொல்லிடாதீங்க, அப்புறம் தெரிஞ்சா இந்த வண்டியிலையும் போக மாட்டாங்க. ஓகே ஓகேப்பா. ஏய், என்ன ரெண்டு பேரும் ரகசியம் பேசுறீங்க? அம்மா, நீ வேணா வேலைக்கு போய் கஷ்டப்படுமா. ஆனா நான் யாரு? ஒரு பிசினஸ் மேனோட பொண்ணு. என்னாலலாம் அக்கவுண்டன்ட் பொண்ணா இருக்க முடியாது. ஏய், என்ன நத்தலா? ஓவரா பேசுற? பாரதி, ப்ளீஸ் பாரதி, கோச்சிக்காதீங்க. சரி, நீங்க கிளம்புங்க. சரி, நான் வரேன். பாய். பாய்மா. பாய். போங்க போங்க. பாய், ஆல் தி பெஸ்ட். டாடா. பாய்மா. டாடா. வாங்க. ஹலோ, சொல்லுங்க. ஆமா சார், ஆமா. சரி சார், நான் கேட்குறேன். அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ. 1 செகண்ட், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சொல்லுங்க மேடம். என் பேரு பாரதி. இங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஓகேண்ணா மேடம்? ஆமா. சரி, உங்க ரெஸ்யூம் கொடுங்க. இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஐ வில் கால் யூ. ஓகே, உட்காருங்க. ஹாய். ஹாய் மாக்கிலா. ஹாய், நான் பாரதி.
பாரதி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்காம். ஓ, இந்த கம்பெனில சிஏ படிச்சவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறாங்களாம். அப்படி பார்த்தா இங்க எல்லாருமே அந்த குவாலிஃபிகேஷன்ல தான் வந்திருக்கோம். ஓ, இப்பெல்லாம் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நிறைய அக்கவுண்ட்ஸ் ஆப்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் படிச்சாதான் இந்த மாதிரி வேலைக்கே அப்ளை பண்ண முடியும். எனிவே குட் லக் பாரதி. தேங்க்யூ. உங்களுக்கும் குட் லக். ஓகே, தேங்க்யூ. ஹலோ. ஓகே சார். அகிலா, நீங்க உள்ள போலாம். ஓகே ஓகே பாரதி. சார். ஓகே சார். பிரியா, நீங்க போலாம். பாரதி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஓகே சார். பாரதி, நீங்க போலாம். மே ஐ கம் இன்? எஸ், கமிங். Please sit down, madam. கொடுங்க. பாரதி, உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு. வெரி இம்ப்ரெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஐம் சாரி சார். என்னால் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பாரதி, என்னாச்சு? இது ஒரு பெரிய கம்பெனி. ஏன் திடீர்னு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? என்ன மேடம், இந்த கேள்வியெல்லாம் அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க? வாக் இன்னு சொன்னதும் வந்திருப்பாங்க. இவ்ளோ பெரிய கம்பெனியா இருக்கும்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சார், இவங்கெல்லாம் இன்டர்வியூன்னு சொன்னதும் கிளம்பி வந்துருவாங்க சார். குருட்டு அதிர்ஷ்டத்துல வேலை கிடைச்சா நல்ல கம்பெனில வேலை, சம்பளம், அப்படியே செட்டில் ஆயிடலாங்கிற ஆசைதான். இன்டர்வியூல நம்ம என்னென்ன கேக்குறோன்ற டீடைல்ஸ கூட இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண கூட தகுதி இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். சரி, அசிங்கப்பட வேண்டான்னு இப்ப ஓடுறாங்க. சார், நம்ம அடுத்த கேண்டிடேட்டை பாப்போம் சார். பாரதிக்கு வேலை இல்லைன்னு தானே வந்திருக்காங்க. பட் நமக்கு நிறைய வேலை இருக்கு இல்லையா? ஸ்வேதா, பத்தல. இன்னும் நிறைய பேசி பாரதியை ஏத்தி விடு. அப்பதான் பாரதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆவாங்க. சார், சாரி சார். நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டாம்னு நினைச்சதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஆனா இப்ப நான் கண்டிப்பா இந்த இன்டர்வியூ அட்டன் பண்றேன் சார். டு யூ ஒன் திங், ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க மேடம். நம்ம லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஷியோர் சார், தேங்க்யூ.
விடுங்க ஆதி. சரி, எவ்வளோ நேரம் தான் பேசாமல் இப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருக்க போறீங்க? ஆதி, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பாரதி, எவ்வளோ நாளாச்சு இது கூட தெரியலையா? நான் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆதி, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீங்க எப்படிங்க? காலையில கூட நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. இது எல்லாமே உங்க பிளான் தானா? என்ன பாரதி பேசுறீங்க? நான் எப்படி பிளான் பண்ண முடியும்? காலையில் நீங்கள் இன்டர்வியூ போகிறேன்னு சொன்னீங்க. அது சம்மந்தமாக நீங்கள் என்னை எதுவுமே கேட்க விடலை. என் கூட அட்லீஸ்ட் கார்லையாவது வந்திருக்கணும். நான் தனியாக தான் போவேன்னு கிளம்புனீங்க. நான் தமிழை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிஷன் வாங்கி அவளை வீட்டில் விட்டுட்டு தான் இங்கே வந்தேன். சத்தியமாக நீங்கள் இங்கே வரப்போகிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு சின்ன க்ளூ கூட இல்லை பாரதி. உங்களை பார்த்ததுமே நானே ஷாக் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி தான் உட்காந்துருந்தேன். நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல, அப்புறம் அதுக்கு நான் பிளான் பண்ணி வந்தேன், க்ளீன் பண்ணி வந்தேன்னு சொல்கிறீங்க. போங்க பாரதி, உங்களுக்கு எப்போவுமே அவசரம் தான். சரி, இந்த கம்பெனில நீங்களும் ஸ்வேதாவும் எப்படி? பாரதி, இது சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட புது வெஞ்சர். ரீசெண்டாக தான் இந்த கம்பெனியை வாங்கணும். இன்னும் பேரை கூட மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணலை. நான் தான் உங்களை ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு அப்போவே சொன்னேன்ல. அங்கே வந்திருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனியை நம்ம ஃபுல் ஸ்ட்ரக்சரோடு வாங்கியிருக்கோம். அதே ஸ்டாஃப்ஸ் தான் கண்டினியூ ஆகுறாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் மட்டும் நம்மளோடது. ஓ, உங்களோடது. இங்க பாருங்க, உங்க கம்பெனிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன். சரி, நான் சொல்லலை. நீங்கள் வேலைக்கு தானே வந்தீங்க, அப்புறம் ஏன் வந்ததும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க? மறுபடியும் எதுக்கு உங்க முன்னாடி உங்க கம்பெனிலேயே வேலை பார்க்கணும்? அப்புறம் ஏன் பாரதி மறுபடியும் உங்கள் முடிவை மாற்றினீங்க? அந்த ஸ்வேதா பேசுனதை கேட்டீங்கல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாதா? ஓ, அப்போ நம்ம யோசிச்சது கரெக்டு தான். தேங்க்யூ ஸ்வேதா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே பாரதி, அப்போ நீங்கள் ஸ்வேதா பேசினால தான் மறுபடியும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணீங்க. ஆதி, இப்போ எதுக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் என் வேலையை பார்க்க போகிறேன். இந்த கம்பெனியோட எம்டி யாராக இருந்தால் எனக்கு என்ன? அப்படி போடுங்க. That's my girl. ஆக்சுவலி இதுவும் ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்குல்ல. மறுபடியும் பழையபடி ஆஃபீஸ், நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க, நான் உங்களை மறுபடியும் லவ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, வழி தாதி தொடச்சுக்கோங்க. பாரதி, நான் உன்னை யோசிச்சு பார்த்தேன். இப்போ கூட உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் ஏன் பாரதி வேலைக்கு வரணும்? என் கூட ஆஃபீஸ்க்கு வந்து கம்பெனியை நல்லபடியாக பார்த்துக்கலாம்ல. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் வேலை பார்க்க தான் போறேன். நான் யாருக்கும் பயப்பட போறதில்ல. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க என்ன செலக்ட் பண்ண கூடாது. ஓகே, வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? இப்போதைக்கு அவ்வளவுதான். மத்ததெல்லாம் வேலை கன்ஃபார்ம் ஆனப்புறம் சொல்றேன். என்ன பாரதி, நான் நிறைய எதிர்பார்த்தேன், அவ்வளோதானா? பாரதி ப்ளீஸ் கொஞ்சம் சிரிங்க, ப்ளீஸ் 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 சிரிங்க கொஞ்சம். வா, இவ்வளோ அழகான சிரிப்பை எதுக்கு பாரதி ஒளிச்சு வச்சிருக்கீங்க? நிறைய சிரிங்க, லைஃப் சந்தோஷமா இருக்கும் பாரதி. சரி போதும், எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். மேடம், உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தோம். டிகிரி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க மேடம். எம்காம் கோல்டு மெடலிஸ்ட் வேற. ஐ எம் ரியலி அப்ரிஷியேட். தேங்க்யூ சார். குட். ஆக்சுவலி நாங்கள் இந்த போஸ்டிங்க்கு ஒரு சிஏ படித்த கேண்டிடேட்டை தான் அப்பாயின்ட் பண்ணுறதா இருந்தது. பட் இந்த குவாலிஃபிகேஷன் எங்களுக்கு ஓகே தான். உங்கள் ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஷியோர் சார். முதல் விஷயம், நாம எப்பவுமே கத்துக்க தயாரா இருக்கணும். எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு அப்படியே இருந்துடக்கூடாது. நான் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன் சார். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னால என்ன அடாப்ட் பண்ணிக்க முடியும் சார். ஃபார் எக்ஸாம்பிள்,
இது எனக்கு புது இடம். இங்க எனக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ண நான் எப்போவும் தயாரா இருப்பேன். நல்ல டீம் பிளேயரா இருப்பேன் சார். ஆஃபீஸில் என்னோட ஒர்க் பிளேஸை பெட்டராக வச்சுக்க எனக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். பர்சனலாக நான் ரொம்ப இண்டிபெண்ட். யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வாழணும். பாரதி, உங்களோட வீக்னஸ் என்ன? வீக்னஸ் என்னோட கோபம். தப்பு நடக்கிறத பார்க்குறப்போ அதை தட்டி கேட்காம என்னால் இருக்க முடியாது. அது நியாயமாகவே இருந்தாலும் என்னோட கோபத்தை நான் என் வீக்னஸை தான் பார்க்குறேன். ஒர்க் பிளேஸ்ல உங்க ப்ரீவியஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? பண்ணுறேன் மேம். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் திடீர்னு இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்துச்சு. கம்பெனியில் எல்லா அக்கௌண்ட்ஸும் கரெக்டாக தான் வச்சுருந்தோம். ஆனால் அங்கே வந்த ஆஃபீஸர்ஸ் எம்டி அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. அவர் அரெஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா உடனே ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி கேட்டாங்க. 48 ஹார்ஸில் என் டீமோடு சேர்ந்து தேவையான எல்லா ரிப்போர்ட்ஸையும் நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம். என்னை முழுசாக நம்பின என் கம்பெனி எம்டிக்கும் எனக்கு ஹெல்ப்பாக இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அதை தான் என்னோட அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன். மேடம், பிரில்லியன்ட். இப்போ அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஏதாவது கேட்கலாமா?